ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற புளிச்ச மாவு, அதாவது கடைசியாக மீஞ்சு போயிருக்கும், புளிச்சு போயிருக்கும் மாவு. அந்த மாவில் நம்ம பணியாரம், தோசை மாவில் பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதெல்லாம் வந்து வதக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அதில் கடுகு, உளுந்து, ஜீரகம், கடலைப்பருப்பு, காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அதை வந்து புளிச்ச மாவில் கலந்துட்டு நம்ம உடனே பணியாரம் வாத்தரலாம். இப்படி வாத்தோன்னா நம்மளுக்கு நல்ல மொறுமொறுப்பாக சூப்பராக வந்து பணியாரம் கிடைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து வதக்கிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு எண்ணெய் சூடாகிடுச்சு. அதில் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் பணியாரம் சாப்பிட்றதுக்கு. அடுத்து கடுகு, உளுந்து, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்து இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாயும் இஞ்சியும் சேர்க்கலாம். அடுத்து கருவேப்பிலை, வெங்காயம், இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம காயத்தை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவில் இந்த வதக்கின இதை சேர்த்துடலாம். இப்போ அடுத்து நம்ம பணியாரம் ஊற்றிடுறோம். இப்போ நம்ம பணியாரம் ஊற்றிடலாம். கல் வந்து சூடாயிட்டு அதில் வந்து கொஞ்சம் வந்து நல்லா இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவு வந்து சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமாக மாற்றி போடணும். இப்போ பணியாரத்தை வந்து உள்ளே வந்து குத்தி பாருங்கள். மாவு ஒட்டலை அப்படின்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மொத்தன்னு நல்லா சூப்பராக பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, வெளியே வந்து நல்ல பொறுன்னு இருக்குது. இதுக்கு வந்து நான் வந்து கடலை சட்னி இன்றைக்கி செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். அது மாதிரி நைட் டின்னர் கூட நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் வந்து நான் உங்களுக்கு போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.